ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மானோவோட 9வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 8 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் டிவைன் இன்காக்னேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சு கல்டிவேட் பண்ணிக்கிட்டு கானர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஜேட் பெண்டன்ட்டை உடச்சி ஒரு 13 டிவைன் நீடில்ஸை கிரியேட் பண்ணி அவனோட 5 மெரிடியன் சக்கராவை ஓப்பன் பண்ணியிருப்பான். இதை கேட்டு நம்ம ஹார்டியும் வாட்சனும் ஷாக் ஆகிட்டு, டே அவனோட பிரதர் ரயான் இருக்கான், அவனை எப்பறம் நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆயிருப்பானுங்க. ஹீரோவும் ஓ அவனுக்கு பிரதர்லாம் இருக்கானுங்களா, அப்படின்னா எனக்கு இன்னொரு ஜேடு பெண்டன் கிடைக்க போகுது அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த கானரும் அங்கிள் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அந்த கிரிவினை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அங்கிருந்தவனும் டே முட்டாள் வாயை மூடு, நீ ஏற்கனவே பெரிய பிரச்சனையில இருக்க, லக்கிலி ரயான் நீங்க கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீ தப்பிச்ச, இல்லனா இங்க நடந்ததெல்லாம் உன்னோட அம்மா காதுக்கு போயிருந்துச்சுன்னா நீ நினைச்சு பார்க்காததெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறான். இவனோட பேரு கியோர்கி வார்கர். இவன் அந்த கல்டிவேஷன் அகாடமியில ஒரு டீச்சரா இருக்கான். கானரும் ரயான் கண்டிப்பா அந்த குப்பைக்கு ஒரு லெசனை கத்து கொடுத்தே ஆகணும், நான் எனக்கான ரிவெஞ்ச ரயானை வச்சு எடுக்க போறேன் அப்படிங்கிறான். அந்த அங்கிள் காரனும் எனது ரிவெஞ்ச் எடுக்க போறியா, ரயான் மட்டும் இங்க வந்து அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த டோக்கனை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அது உனக்கு தான் பிரச்சனையாகும். அந்த வால்டன் அப்படிங்கிறவன் ஒரு பெரிய முட்டாள், அது உனக்கு தெரியுதா இல்லையா? இப்ப உன்னோட இனிமை யாருன்னா ரயான் தான். ஏன்னா இப்ப நீ உன்னோட ஃபேமிலி டோக்கனை தொலைச்சிட்ட, இதை மட்டும் ரயான் கண்டுபிடிச்சான் அப்படின்னா ஃபேமிலியில இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் உனக்கு கிடைக்காது. இது ரொம்ப மோசமாயிருச்சுன்னா நீ டைரக்ட் டிசெண்டன்ட்ல இருந்து செகண்டரி டிசெண்டன்ட் லெவலுக்கு கூட டவுன் கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கறான். அந்த கானரும் இல்ல அங்கிள், நான் இப்ப என்ன பண்ணட்டும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறான். அந்த அங்கிளும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என்னோட சிஸ்டரோட பையன், அதனால நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் இன்னும் 7 நாள்ல ஆனுவல் எக்ஸாம் நடக்க போகுது, அதுக்கு நான் தான் எக்ஸாமினரா இருக்கேன். நீ அந்த கிரிவின் இன்னும் சக்கராவை ஓபன் பண்ணலன்னு தானே சொன்னேன். ஸ்கூல் ரூல்ஸ் படி அந்த கிரிவின் மட்டும் அவனோட சக்கராவை நம்ம கிட்ட ஷோ பண்ணல அப்படின்னா ஆஸ் ஏ எக்ஸாமினரா அவனை என்னால டிஸ்பெல் பண்ண முடியும். ஒன்ஸ் அவன் இந்த அகாடமியை விட்டு வெளியே போனோட்டி அப்புறம் நம்ம ஃபேமிலி பவரை யூஸ் பண்ணி அந்த டோக்கனையும் திரும்ப வாங்கிக்கலாம். இல்ல அது மட்டும் பார்த்தாதுன்னா நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். கானரும் அங்கிள் என்னால என்ன 7 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு டெய்லியும் நான் சஃபர் ஆயிட்டு இருக்கேன், அதனால சீக்கிரமா அவனை நீங்க பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறான். அந்த அங்கிளும் என்னது 7 நாள் உன்னால வெயிட் பண்ண முடியாதா, இதை நான் என் சிஸ்டரோட பையன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, இப்போதான் நான் உண்மையிலேயே என் சிஸ்டரோட நிலைமை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன். அப்புறம் இதுதான் உனக்கும் அந்த ரயானுக்குமான டிஃபரன்ஸ், இதனால தான் அவன் ரொம்பவே கிரேட்டா இருக்கான் அப்படிங்கிறாரு. அந்த கானரும் ஓகே அங்கிள், நான் 7 நாள் எப்படியாவது சர்வே ஆயிடுறேன், ஆனா 7வது நாள் அந்த எக்ஸாம் நடக்கும் போது அவன் கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல தோத்து இந்த ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் ஆகணும். அப்புறம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அந்த அங்கிளோட காதல் ஏதோ சொல்றான். அந்த அங்கிளும் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே டே என் சிஸ்டரோட பையன் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்ட, இதுக்கு முன்னாடி நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், இது உண்மையிலேயே நல்ல ஐடியா தான் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவனும் கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இல்ல என்னை யாரு டிஸ்டர்ப் பண்றது, என்னால டிவைன் சென்ஸ் மூலியமா 2 பேர்த்த சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா டியர் கிரிவின் அப்படின்னு ஒரு லெட்டரை தூக்கி போட்டு போறானுங்க. ஹீரோவும் அந்த லெட்டர் எடுத்து பார்க்கறான். அதுல இன்னைக்கு நைட்டு மேப்பிள் ஃபாரஸ்ட்ல மீட் பண்ணலாம், நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோவும் எனது லவ் லெட்டரா, யாரா எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா நார்மல் லாய்டுன்னு போட்டிருக்கு. ஹீரோவும் ஓஹோ மேப்பிள் ஃபாரஸ்டா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்போ ஒரு 2 பேர் நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்துட்டு டே சீக்கிரம் வா, நம்மளோட வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம், நம்ம கானரியே இந்த கிரிவின் அடிச்சிட்டான் இல்ல, அதனால இந்த டைம் கண்டிப்பா இவன் ரொம்ப சஃபர் ஆக போறான், இந்த குப்பைக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை, கண்டிப்பா நார்மா இந்த முட்டாள நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண தான் போறா, இன்னைக்கு நைட்டு ஒரு பயங்கரமான ஷோ இருக்கு அப்படின்னு ஏதோ பிளான் போடுறானுங்க. ஹீரோவும் அங்க மேல மரத்து மேல உட்காந்துக்கிட்டு ஓஹோ இந்த பொடி பசங்க என்கிட்டயே விளையாடலான்னு பாக்குறானுங்க, சரி அப்படி இவனுங்க என்னதான் பண்ணிருப்பானுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவனோட ரூம் போய் திறந்து பார்த்தா எல்லாம் லேடிஸோட பொருளா இருக்கு. ஹீரோவும் அடே கானரே இந்த அளவுக்கு டர்ட்டியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றியா, சரி நான் கொஞ்சம் உன் கூட விளையாட்டுமா அப்படின்ட்டு அந்த மேப்பிள் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டான். இது வந்து இந்த கல்டிவேஷன் அகாடமியில இருக்க ஒரு கல்டிவேஷன் பண்ணக்கூடிய பிளேஸ். ஆனா இந்த இடத்துக்கு யாராவது நைட்டு வராங்க அப்படின்னா அது கண்டிப்பா டேட்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறான். அப்ப யாரோ ஒரு பொண்ணு காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க சார், கொஞ்ச நேரம் இல்லுங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஓடியாரா. அப்ப அவ பின்னாடி ஒருத்தன் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு நினைச்சிட்டியா அப்படின்னு துரத்திக்கிட்டு வரான். அந்த பொண்ணும் சார் என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஹீரோட்டாரா. ஹீரோவும் சோடை எடுத்து கழுத்துக்கு நேரா வச்சுட்டு ஒரு அடி முன்னாடி வந்தா நீ கண்டிப்பா செத்துருவா அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் சார் என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. ஹீரோவும் நீ சாகணும்னு ஆசைப்பட்ட வேணா முன்னாடி வா அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் சார் என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு அழுவுறா. அப்ப
அங்க ஓடியாந்தவனும் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு, டே குழந்தை, நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா இங்கிருந்து ஓடி போயிரு, இவ ஆல்ரெடி எனக்கு சொந்தமாயிட்டா, நீ இங்கிருந்து ஓடி போயிரு அப்படிங்கிறான். அந்த பொண்ணும், சார் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறா. ஹீரோவும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வரேன் அப்படின்ட்டு வரான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணும் அங்கிருந்தவனும் தள்ளி விட்டு, சார் என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஹீரோட ஓடியாரா. அங்கிருந்தவனும், டே பொடி பையிலே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியுமா, ஜான் மில்லர், ராயல் கார்டு கமாண்டர் டேவிட் மில்லரோட பையன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு, ஓ நீ தான் ஜான் மில்லரா, அப்புறம் இந்தமா பொண்ணு, நான் ஒன்றும் உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க வரல, ஏற்கனவே இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்போ பார்த்தா இந்த கல்டிவேஷன் அகாடமியோட டீன் கிறிஸ்டபர் பேக்கர் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அவரும், டே ஜான், இத மாதிரி ஷேம்லெஸ் திங்க நீ எப்படா பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அவரு பக்கத்துல இருக்கவனும், மிஸ்டர் பேக்கர், இவன் ஒரு மிருகம் அப்படிங்கிறான். அங்க அந்த பொண்ணை துரத்திட்டு வந்தவனும், என்னது மிஸ்டர் பேக்கரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஏன்டா டே, இந்த ஸ்ட்ரிக்டான டீச்சர் நட்ட நடு ராத்திரியில இந்த காட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கதறான். அப்ப இதை பார்த்தா அங்க இருந்த நிறைய பேரும், டே மிஸ்டர் பேக்கர் இங்க என்னடா பண்றாரு அப்படின்னு கேக்குறானுங்க. அவரும், டே முட்டாள், நீ மிருகத்தோட ரொம்ப மோசமானவன்டா அப்படின்னு அங்க இருந்தவனை போய் அடிக்கிறாரு. அப்ப நம்ம ஹார்டியும், அடே பாய்ஸ் சீக்கிரமா வாங்க, இந்த ஜான் பருவட்டை நம்ம சும்மா விடக்கூடாது, இவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கவங்களை கூட்டிட்டு போறான். அந்த டீச்சரும் அங்கிருந்த பொண்ணுகிட்ட, ஏமா உன்னோட பேர் என்ன, அப்புறம் இந்த பருவட்டு கிட்ட நீ எப்படி வந்து மாட்டின அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணும், என்னோட பேரு எலிசபெத் அப்படிங்கிறா. ஹீரோவும் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டே, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, இங்க யாரை பார்த்தும் பயப்படாத, நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தொட முடியாது அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரும், எப்படியோ கிரிவின் என்கிட்ட இங்க நடக்கிறத பத்தி இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒருத்தனை அனுப்பிச்சு விட்டான், அப்படி இல்லைன்னா இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்புறம் சரிடா கிரிவினே, நீ எலிசபெத்தை பார்த்துக்கா, நான் மீதி இருக்கவனுங்களை போய் பார்க்கறேன் அப்படின்ட்டு போறாரு. ஹீரோவும், ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எலிசபெத்தை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்க போய் உங்களோட கடமையை ஆத்துங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த கானரு, இவனு, ராகர் எல்லாம் இதை ஒரு புதருக்குள்ள இருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு, இவனும், அடே இந்த கிரிவினே நாம நினைச்சதை விட பயங்கரமான ஆளா இருக்கான், அது மட்டும் இல்லாம இந்த எலிசபெத்தை வச்சு வேற ஏதோ பிளான் போற நடக்குது அப்படிங்கிறான். ராகரும், ஏப்பா கானரே, நம்ம போய் அந்த ஜானை காப்பாற்ற வேண்டாமா, அப்படி ஒருவேளை நம்ம போகலன்னா அவன் அடி வாங்கி செத்து போயிடுவான் அப்படிங்கிறான். அந்த கானரும், டே முட்டாள், நாம எப்பறம் அவனை போய் காப்பாற்ற முடியும், இங்கிருந்து வெளியே போய் ஏதாவது காட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள காப்பாத்துறதுக்கே 4 பேர் வேணும், அதனால எல்லாரும் அமைதியே இருங்கடா அப்படின்ட்டு, என்னடா அவன் இடத்துல எல்லாம் வெஸ்ட் வந்துட்டீங்களான்னு கேட்கறான். அங்க வந்தவனுங்களும், ஆமா பாஸ், எல்லாம் பர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த முட்டாள் கிரிவினோட கதை முடிய போகுது, நாம போட்ட பிளான் மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிறான். இவானோ ராகரும், நீங்க யாரா முட்டா பசங்க அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த கானரும், கிரிவின் எப்படியோ இந்த பிளான்ல இருந்து தப்புச்சிட்டான், ஆனா என்னோட நெக்ஸ்ட் பிளான்ல கண்டிப்பா மாட்டிப்பான் அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரும் ஒருத்தனை கொத்தோட தூக்கிட்டு வந்துட்டாரு. ஹீரோவும் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டே, நீ ஒன்றும் கவலைப்படாதமா, இங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பண்றதுல அந்த பொண்ணு ரொம்பவே ஷை ஆகிறா. அந்த வாத்தியாரும், இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும், என்னடா எல்லாம் முடிஞ்சான்னு கேட்கறான். ஹார்டியும், நீ கவலையே படாத பங்கு, எல்லாம் பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறான். அப்ப வாத்தியாரும், நீங்க எல்லாம் இங்கிருந்து கிளம்பலாம், நானும் இங்க நடந்ததை போய் ஹெட் மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன், அப்புறம் ஜானால கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்கவும் முடியாது, யாரையும் பிளேம் பண்ணவும் முடியாது, சரி ஓகே இந்த பொண்ணை யாராவது சேஃபா கூட்டிட்டு போகணுமே அப்படிங்கிறாரு. அப்ப அங்க ஒருத்தன் வந்து, சார் நானும் இந்த பொண்ணோட சேம் டார்மெண்ட்ரியில தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரும், சரி பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க, அப்புறம் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட வாமா அப்படிங்கிறாரு. அப்புறம் கைஸ், இந்த எலிசபெத்தை கூட்டிட்டு போறதும் ஒரு பொண்ணு தான், நான் பையனு மாத்தி சொல்லிட்டேன், சாரி. அப்ப அந்த எலிசபெத்தும் ஹீரோவை திரும்பி பார்க்கறா. ஹீரோவும், நீ ஒன்றும் கவலைப்படாதமா, நான் செய்ய வேண்டியதை தான் செஞ்சேன், அப்புறம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்ன வந்து பாரு அப்படின்னு சைகை காட்டுறான். அப்போ அந்த கானரும், எல்லாரும் நில்லுங்க, யாரும் இங்கிருந்து போகக்கூடாது அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரும், கானர் என்னாச்சுன்னு கேட்கறாரு. அவனும், சார் இந்த ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் பருவடு இருக்கான், அவனை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், ஏன்னா நிறைய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட திங்ஸ் அவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரும், பிரின்சஸ் நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாரு. பிரின்சஸும், மிஸ்டர் பேக்கர் என்னதும் ஒரு சில பொருள் காணோம், நாம கண்டிப்பா அந்த திருடனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த கானரும், ஆமா அந்த திருடன் இந்த மேப்பிள் ஃபாரஸ்ட்டுக்கு வந்ததா ஒருத்தன் சொன்னான், அவன் கண்டிப்பா இங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டு, டே கிரிவினே இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்தடா அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோவும், அடே கானரே, நிறைய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரெஸ் காணாம போயிருக்கு, ஆனா இங்க நீ என்ன பண்றன்னு கேட்கறான். அவனும், அது வந்து அப்படின்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கான். அங்க இருக்கீங்களும், ஆமா இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தனும், அந்த திருடன் இந்த சைடு வந்ததை நான் தான் கானர் கிட்ட சொன்னேன், அவரு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிறான். கானரும், ஆமா
ஆமா நான் அந்த திருடனை கண்டுபிடிக்க தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த அகாடமியில ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் போது இதெல்லாம் நான் பொறுப்பெடுத்து பண்ணி தானே ஆகணும். சரி அதெல்லாம் போகட்டும், எதுக்காகடா நீ டாபிக்கை மாத்திட்டு இருக்க? அப்படின்னா நீ தான் திருடனா? இல்ல இல்ல டே கிரிவினே, கண்டிப்பா நீ தான் திருடன் அப்படின்னு கத்துறான். அங்க பக்கத்துல இருந்தவனும் ஆமா ஆமா அந்த திருடன் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம கிரிவின் மாதிரியே தான் இருந்தான் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே கானரே, எப்படி நான் தான் அந்த திருடன் அப்படின்னு சொல்ற? அப்புறம் நான் திருடன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேக்குறான். அந்த கானரும் உன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உன்னோட டாமண்ட்ரியை நாங்க செக் பண்ணுவோம். அப்படி அதை செக் பண்றதுக்கு நீ அலோவ் பண்ணல அப்படின்னா உன்னால இங்க இருந்து போக முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது என்னோட டாமண்ட்ரியை செக் பண்றீங்களா? சரி நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை எடுக்க போறேன் அப்படின்னு கேக்குறான். நம்ம பிரின்சஸும் ஆமா கிரிவின் அந்த மாதிரி பையன் இல்ல. டே ஜோ பார்க்கர், நீ கன்ஃபார்ம் கிரிவினை தான் பாத்தியான்னு கேக்குறாங்க. அவனும் பிரின்சஸ் அது அது வந்து அப்படின்னு கதறிக்கிட்டே இல்ல, பிரின்சஸ் கிட்ட பொய் சொல்றது ஒரு மிகப்பெரிய குற்றம். இது மட்டும் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா என்னோட மொத்த ஃபேமிலியும் எக்ஸ்பெல் பண்ணிடுவானுங்க. அப்படி இந்த பொய்யை நான் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இந்த கானர் என்ன சும்மா விட மாட்டான். இப்போ நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டு ஆமா நான் கிளியரா பார்த்தேன் அது கிரிவின் தான் அப்படிங்கிறான். கானரும் டே கிரிவினே நீ இப்போ என்ன சொல்ல போறேன்னு கேக்குறான். ஹீரோவும் மிஸ்டர் பேக்கர், நீங்க என்னோட டாமண்ட்ரியை செக் பண்ணிக்கலாம். ஆனா ஒருவேளை நான் இன்னசென்ட் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருச்சுன்னா கானர் இதுக்கான பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரும் டே கானரே ஓகேவான்னு கேக்குறாரு. கானரும் ஓகே அப்படின்ட்டு டே கிரிவினே நீ மட்டும் உன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா நான் உனக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் நீ கொடுக்கல அப்படின்னாலும் மிஸ்டர் பேக்கர் கண்டிப்பா ஜஸ்டிஸ் கொடுப்பாரு அப்படின்ட்டு பிரின்சஸ் நீங்க ஒன்றும் என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஈவல் இன்டென்ஷனோட ஒரு சிலர் என் மேல பழி போட பாக்குறாங்க, அதுவும் இங்க நடக்காது அப்படிங்கிறான். அங்க இருக்கவங்களும் எல்லாம் கிரிவினை பாத்தீங்களா ரொம்பவே காமா இருக்கான், அப்படின்னா இவன் இந்த தப்பு பண்ணல போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த எலிசபெத்தும் அடே கிரிவினே உன்னை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீ யாருன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு அழுவுறா. ஹீரோவும் ஒரு கொடியை தூக்கிக்கிட்டே எல்லாம் என் பின்னாடி வாங்க, என்னோட டார்மண்ட்ரிக்கு உங்களை கூட்டிட்டு போறேன், என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிறான். நம்ம பிரின்சஸும் டே முட்டாள் கிரிவின், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு, உனக்கு தெரியாம யாரோ ஒருத்தன் உன்னை பழி வாங்க பார்க்கறான் அப்படிங்கிறாங்க. கைஸ் ஹீரோ எதுக்கு எலிசபெத் கூட க்ளோஸாக இருக்க மாதிரி நடிச்சான் அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.